Hello champions, welcome to Veda. நாம இந்த வீடியோல அலிகேஷன்ல இருந்து 21 to 26 கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம்ப்பா. எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான். அகர்வால் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சீரியஸ்க்கு தனி பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்கப்பா. இது பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ப்பா. பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நெக்ஸ்ட் பேட்ச் May 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. இது 6 month கோர்ஸு. உங்களுக்கு 1 yearக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுத்துருவேன். அது போக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவேன். கிளாஸ் ரூம் ஷீட் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டு சாட்டர்டே இருக்கும்ப்பா. அந்த 1 வீக்கில் என்னென்ன கிளாஸ் பார்த்துருக்கோமோ அதை ஃபுல்லாகவே சாட்டர்டே நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சண்டே வந்து உங்களுக்கு லீவு. அந்த சண்டே வந்து அந்த 1 வீக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் அந்த சண்டேயில் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். A milkman mixed some water with milk to gain 25% by selling the mixture at the cost price. The ratio of water and milk is respectively. ஓகே, இப்போது கொஞ்சம் பால் இருக்குது. அந்த பாலில் தண்ணியை கலந்து சேல் பண்ணுறாங்க. அப்படி சேல் பண்ணும்போது அவங்களுக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்கிது. கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் எல்லாமே ஒன்று தான். இப்போ 25% ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4. இப்போது 4 லிட்டர் மில்க் இருக்குதுன்னா அதில் 1 லிட்டரு வாட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட்டர் டு மில்கோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 மில்க்கு 1 வாட்டர். இப்போ ரேஷியோ 1:4. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, எல்லாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 20 liters of mixture contains milk and water in the ratio 3:1. Then the amount of milk to be added to the mixture so as to have milk and water in the ratio 4:1 is. இப்போது இனிஷியலாக 20 லிட்டர் மிக்சர் இருக்குது. அதில் மில்க் அண்ட் வாட்டர் 3:1 ரேஷியோவில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த 20 லிட்டர் இருக்குதுல்ல, அந்த மிக்சரில் இப்போ கொஞ்சம் மில்கை ஆட் பண்ணுறாங்க. அப்படி மில்கை ஆட் பண்ணும்போது ரேஷியோ 4:1க்கு மாறுது. நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, இனிஷியலாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மில்க் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக 20 லிட்டர் இருக்குது. இந்த 20 லிட்டரில் மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ 3:1ன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ படி டோட்டல் 4. இந்த 4 பார்ட்டோட வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்க 20. இப்போ 1 பார்ட்டுக்கு 5ன்னு எடுத்துக்கலாம். 1 பார்ட்டுக்கு 5னா 3 பார்ட்டுக்கு 15ன்னு வரும். 1 பார்ட்டுக்கு 5ன்னு வரும். இனிஷியலாக மில்க் 15 லிட்டர் இருந்திருக்குது, வாட்டர் 5 லிட்டர் இருந்திருக்குது. இப்போ மில்க் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ 4:1ன்னு மாறுது. இனிஷியலாக 3:1 இருந்தது. இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. வாட்டரில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. சேஞ்சஸ் வந்து மில்கில் தான் இருக்குது. அந்த மில்கில் சேஞ்ச் ஆனது தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக 3 இருந்தது, இப்போ 4 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரேஷியோ படி 1 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரேஷியோ படி இனிஷியல் 3 பார்ட்டோட வேல்யூ தான் 15. இன்க்ரீஸ் ஆனது 1 பார்ட். 1ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 லிட்டர் இஸ் ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் சி 5 லிட்டர். இப்படி ஃபைண்ட் பண்ணலாம். ஆர் இனிஷியலாக 15 லிட்டர் மில்க் இருந்ததுன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சா? இப்போ மில்க் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இனிஷியலாகவும் 1 லிட்டர் தான், இனிஷியலாகவும் வாட்டர் 1 பார்ட் தான் இருந்தது. இப்போவும் வாட்டர் 1 பார்ட் தான் இருக்குது. இந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் 5 லிட்டருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இந்த 1 பார்ட்டுக்கும் அதே 5 லிட்டர் தான் இருக்கும். 1 பார்ட்டுக்கு 5னா 4 பார்ட்டுக்கு 4 × 5 20ன்னு வரும். இனிஷியலாக 15 லிட்டர் இருக்குது. இப்போ மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் 20 லிட்டராக மாறி இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5 லிட்டர் தான் அவங்க ஆட் பண்ண மில்க். இப்படியும் 5 லிட்டர் ஃபைண்ட் பண்ணலாம்ப்பா. ஓகே,
இந்த பிடிஎஃப் வேணால் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் ஓப்பன் பண்ணி வெற்றி வீதான் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. இன்றைக்கி கூட கிளாஸ் ரூம் ஃபார்முலா ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருக்கிற எல்லா டாப்பிக்குமே ஃபார்முலாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு பிடிஎஃப் போதும் உங்களுக்கு. ஓகே, அந்த பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தமிழ் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு வசல் இருக்குது, அதில் கிரேப்ஸ், பைனாப்பிள், பனானா ஜூஸ் இருக்குது. அதோட ரேஷியோ 4:6:5 கொடுத்துருக்காங்க. இப்போது 15 liter of the mixture is taken out and 8 liter of grape juice and 2 liter of pineapple juice is added to the vessel. If the result grape juice is 10 liter less than, மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்குதுப்பா, குவான்டிட்டி ஆஃப் பைனாப்பிள் ஜூஸ். இப்போது இனிஷியலாக ஒரு வசல் இருக்குது, அதில் கிரேப், பைனாப்பிள், பனானா ஜூஸ் இருக்குது. அதோட ரேஷியோ 4:6:5 கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இருந்து 15 லிட்டரை ரிமூவ் பண்ணுறாங்க. ரேஷியோ படி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15x வருது. இவங்க ரிமூவ் பண்ணுறதும் 15 தான். இப்போது ஒன் பார்ட்டோட 15xோட வேல்யூ 15னா இப்போது எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாமா? இது எல்லாமே ரேஷியோவில் இருக்குது. ரேஷியோவில் இருந்தால் அதே டைம் கிடையாது. இது 4x, இது 6x, இது 5x. எல்லாத்தையும் எக்ஸில் எடுக்கும்போது தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது டோட்டலாக 15xன்னு வரும். எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இப்போ 4xனா 4ன்னு வரும், 6xக்கு 6ன்னு வரும், 5xக்கு 5ன்னு வரும். இப்போது கிரேப்ஸ்லேருந்து 4 லிட்டர் ரிமூவ் பண்ணுறாங்க, பைனாப்பிள்லேருந்து 6 லிட்டர் ரிமூவ் பண்ணுறாங்க, பனானாலேருந்து 5 லிட்டர் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது கிரேப்ஸில் 8 லிட்டரை ஆட் பண்ணுறாங்க. கிரேப்ஸில் இனிஷியலாக 4x இருக்குது, இதுலேருந்து ஒரு 4 லிட்டரை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 8 லிட்டரை ஆட் பண்ணுறாங்க. இதே மாதிரி பைனாப்பிள் ஜூஸ்லேயும் இனிஷியலாக 6x இருக்குது, இதுலேருந்து 6 லிட்டரை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 2 லிட்டரை ஆட் பண்ணுறாங்க. இப்போது இது ரிசல்ட். ஓகே, ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த ரிசல்ட்டில் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 10 லிட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ்ஸு, மோரு, இன்க்ரீஸு, டிக்ரீஸுன்னு ஏதாவது வேர்டு ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அது டிஃபரன்ஸோட வேல்யூ. கிரேப்புக்கும் பைனாப்பிளுக்கும் ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் ரெண்டுலையுமே டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா +4ன்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -4ன்னு எழுதிக்கலாம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் போட்டிங்கன்னா 6xலேருந்து 4xஆ மைனஸ் பண்ணிங்கன்னா 2x. -4 -4 -8 = 10. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 5. இப்போ எக்ஸோட வேல்யூ 9ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? வாட் வாஸ் தி இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இன் தி வசல்? இனிஷியலாக எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக 15x இருந்திருக்குது. எக்ஸோட வேல்யூ தான் இப்போ 9ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 15 × 9 135. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர்ப்பா. இங்கே எதுவும் பண்ணல, ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். 6x - 4 -4x + 4ன்னு இருக்குதா? மைனஸ் உள்ளே போகும்போது -4x -4ன்னு வரும். ஸோ ரெண்டுக்கும் 6xலேருந்து 4xஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 2x, -4 -4 சேம் சிம்பிளாக இருந்ததுன்னா என்ன சிம்பிள் இருக்குதோ அதை போட்டு நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ -4 -4னா -8ன்னு டேரெக்டாக போட்டேன்ப்பா. ஓகே, இதில் டவுட் இருந்ததுன்னா இந்த இடத்துல தான் டவுட் இருக்கும். Next one, the respective ratio of milk and water in the mixture is 4:3 respectively. If 6 liter of water is added to this mixture, the respective ratio of milk and water becomes 8:7. What is the quantity of milk in the original mixture? இப்போ மில்க் அண்ட் வாட்டரோட இனிஷியல் ரேஷியோ 4:3ன்னு கொடுத்துட்டாங்க.
வாட்டர் 6 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் மில்க் அண்ட் வாட்டர் 8:7 மாறுது. எவ்வளோ மில்க் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மில்க் அண்ட் வாட்டர் 4:3. இப்போ வாட்டரில் தான் 6 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 8:7 மாறுது. மில்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. மில்கில் இனிஷியலாக என்ன வேல்யூ இருக்குதோ அதே அளவு தான் இப்போயும் இருக்கணும். ஆனால் இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குதா. ஃபஸ்ட்டு அந்த 2 டைம் பேலன்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 2ல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 8 வந்துடும். இப்போது 8:6 8:7 வரும். மில்க் இனிஷியலாக எவ்வளோ இருக்குதோ அதே அளவு தான் ஃபைனலாகவும் இருக்குது. மில்கில் எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாதுப்பா. ஓகே, இனிஷியலாக வாட்டர் 6 இருக்குது, இப்போது 7 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரேஷியோ படி 1 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்க 6 லிட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இனிஷியலாக இருந்தால் மில்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை பார்க்கக்கூடாது. இனிஷியலாக மில்க்கு 8 இருக்குது. ஸோ 8 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 8 × 6 48 லிட்டர். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. மில்க் இனிஷியலாகவும் ஒரே அளவு, மில்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இனிஷியலாக எவ்வளோ இருக்குதோ அதே அளவு தான் ஃபைனலாகவும் இருக்கும். இங்கே ஒரிஜினல்னு கொடுத்துருந்தாங்கன்னா இனிஷியலும் அதான் ஃபைனலும் அதான், எது எடுத்தீங்கனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகே, ஒரிஜினல் இனிஷியல் எல்லாமே ஒன்று தான்ப்பா. நெக்ஸ்ட் தமிழ் வேணா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. Next, 35 kg of type A sandal powder which cost 614 per kg. Okay, சந்தனம் இருக்குதுப்பா. சந்தனம் வந்து ஒரு 2 வெரைட்டியாக இருக்குது. டைப் ஏ 614 ரூபாய், 1 கிலோ 614 ரூபாய், மொத்தம் 35 கிலோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டைப் பி 695 ரூபாய், ரெண்டையும் கலந்து 767 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அப்படி சேல் பண்ணும்போது அவங்களுக்கு 18% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, இப்போது டைப் பியில் மொத்தம் எவ்வளோ கிலோ இருந்திருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 2 டைமே பாருங்கள். இதுவும் சிபி தான், இதுவும் சிபி தான். ஆனால் இந்த 767 அப்படிங்கிறது சேல் பண்ணதை கொடுத்துருக்காங்க. ரேஷியோ அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே வேல்யூவாக இருக்கணும், எல்லாமே சிபியில் இருக்கணும், எல்லாமே. இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கீழே எப்போவுமே குவான்டிட்டி தான் வரும். அதே இது சிபியில் எடுத்தீங்கன்னா சிபி கீழே குவான்டிட்டி வரணும். இப்போ நம்மளுக்கு 2 இது சிபியில் இருக்குது, 1 எஸ்பியில் இருக்குது. ஸோ இந்த எஸ்பியை ஃபஸ்ட்டு சிபிக்கு மாற்றணும். அப்போ தான் மிடில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இந்த மிடில் சப்ஸ்டியூட் பண்ணுறது ரெண்டையுமே அவங்க மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுற ப்ரைஸு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 614 இருக்குது, நெக்ஸ்ட்டு 695 இருக்குது. ரெண்டையும் கலந்து அவங்க சேல் பண்ணுறது 767க்கு. இது எஸ்பி. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், சிபி இன்ட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஈக்குவல் டு எஸ்பி. சிபி எவ்வளோன்னு தெரியாதா, அதான் ஃபைன் பண்ணுறோம். 18%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 9/15 எடுத்துக்கலாம். 9/50 ப்ராஃபிட்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 15 9/50 விச் இஸ் ஈக்குவல் டு சேல் பண்ணுறது 767. ஃபுல்லாக 59லே கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 76ல் ஒரே ஒரு 59 இருக்கும். ரிமைனிங் இங்கே லாஸ்ட் டிஜிட் 7 இருக்குதா, இங்கே 9 இருக்குது. 9 எந்த நம்பரில் மல்டிபிள் பண்ணும்போது 7 முடியும்னு பாருங்கள். 9 3ல் மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் லாஸ்ட்டு 7 முடியும். இங்கே எடுக்கிறது எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பரை வச்சு செக் பண்ணணும்ப்பா. 9 × 3 27 வரும். நீங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3ல் மட்டும்தான் லாஸ்ட்டு 7 முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது சிபியோட வேல்யூ 13 × 50, 13 × 5 65, லாஸ்ட்டு ஒரு 0. ஸோ சிபியோட வேல்யூ 615 எடுத்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க சிபியை வச்சிருக்க வேண்டியது 650. அவங்க 650ன்னு கொடுக்காம 767க்கு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்க. இது சிபி, இது சிபி. ஸோ இதுவும் சிபியாக தான் இருக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட்டு பெருசுலேருந்து சிறுசை மைனஸ் பண்ணோம். 95லேருந்து 50 மைனஸ் பண்ணிங்கன்னா 45. நெக்ஸ்ட்டு 50லேருந்து 14 மைனஸ் பண்ணிங்கன்னா 36. இப்போது ரெண்டுமே 9ஓட மல்டிப்புளாக இருக்குதா? 9ல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5:4ன்னு வரும். கீழே இருக்கிறது குவான்டிட்டின்னு சொன்னேன். ஏயோட குவான்டிட்டி 35 kgன்னு கொடுத்துட்டாங்க. ரேஷியோ படி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, செகண்ட் இருக்கிறது பி. ரேஷியோ படி ஏயோட வேல்யூ 5. 5 பார்ட்டோட வேல்யூ தான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க 35. நம்மளுக்கு பியில் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7. 7 × 4 28 kg. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர்ப்பா. Next one. How many liter of water should be added to 30-liter mixture of milk and water containing milk and water in the ratio 7:3 such that the resultant mixture has 40% in it? இப்போ 30 லிட்டர் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. இனிஷியலாக மில்க் அண்ட் வாட்டர் 7:3 ரேஷியோவில் இருக்குது. டோட்டலாக 30 லிட்டர் இருக்குது. இப்போது வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ 40%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/5. இது டோட்டல் 5 பார்ட்னா 5ல் வாட்டர் 2 பார்ட் இருக்குது. இப்போ 5லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்க 3 பார்ட் தான் மில்க் இருக்கும். வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க. மில்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ மில்கில் இங்கே என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கணும். மாறி இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். இதை 3ல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதை 7ல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓ 21:9 21:14ன்னு வரும். இனிமேல் இதை பார்க்கக்கூடாது. இனிஷியலாக 30 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ படியும் டோட்டல் 30 தான் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஆன்சர். இனிஷியலாக 9 இருந்துருக்குது, இப்போ 14 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குது 5 லிட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. கம்பேர் பண்ணிங்கனாலும் அதே வேல்யூ தான் வரும். நம்மளுக்கு தெரிஞ்சது 30 லிட்டர். 30 லிட்டர் அப்படிங்கிறது டோட்டல் இனிஷியலாக இருக்கிற டோட்டல் மிக்சரோட வேல்யூ. இனிஷியலாக மில்க் அண்ட் வாட்டர் 21 + 9 30 பார்ட் இருக்குது. இந்த 30 பார்ட்டோட வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்க 30 லிட்டர். நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்க வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ படி 6 இன்க்ரீஸ் ரேஷியோ படி 5 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 5 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 30 பார்ட்டுக்கு 30 லிட்டர்னா 5 பார்ட்டுக்கு 5 லிட்டர்னு வரும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. மிக்சர் அண்ட் அலிகேஷன்லாம் வந்ததுன்னா கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஹோம்ஒர்க்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்ப்பா. டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அடுத்த பேட்ச் May 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. 7530090369 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. உங்கள் மேத்ஸில் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். இது 6 மந்த் கோர்ஸு. டெய்லி 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அது போக நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன், கிளாஸ் ரூம் சீட் கொடுத்துருவேன், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன்ப்பா. 1 இயருக்கு ரெக்கார்டட் வீடியோவும் கொடுத்துருவேன். அது போக
வீக்லி 1 டே டெஸ்ட் இருக்கும். அந்த நாள் முடிச்சது அந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் பார்க்குறது. சாட்டர்டே டெஸ்ட் எழுதுவீங்க. சண்டே ஒரு நாள் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருவேன்ப்பா. நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து அடுத்த ஃப்ரைடே வரையும் கிளாஸ் நடக்கும். மறுபடியும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் ஷெடியூல் போகும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன்ப்பா. பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.